அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நமக்கு அதிகமான வெப்பம், இப்போ வெயிலுக்கு தாங்க முடியாமல் தலை அதிகமாக சூடாகி முடி கழியுது, பொடுகு தொல்லை, இது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல மருந்து. இதுக்கு தேவையானது கருவேப்பிலை, கத்தாழை. கத்தாழையை எடுக்கும்போதே முதலே வெட்டி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு மஞ்சள் நீர் மாதிரி வரும். அந்த மஞ்சள் நீரெல்லாம் போன பிறகு அதை யூஸ் பண்ணணும். ஒரு 2 கப்பு தயிர் எடுத்துக்கிடுங்க. ஒரு கப்பு தயிரில் ஒரு ஒரு அரை கப்பு ஊற்றினா போதும். இந்த கத்தாழையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அதில் உள்ள மஞ்சள் நீர் பூரா போன பிறகு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கைப்பிடி நம்ம பிடிக்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போடணும். எடுத்து போட்டு இந்த கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்சுட்டு போட்டு அந்த கத்தாழை போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதிலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றுங்க. இல்லைன்னா ஒரு 1/4 கப்பு அப்படி அந்த அளவு வச்சு ஊற்றுங்க. ரொம்ப வேணும்னா நம்ம இது வீட்டில் உர ஊற்றின தயிர், அதனால் கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக இருக்கும். இந்த தயிரை ஊற்றி நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் இதையே நம்ம அரைக்க வச்சுக்கணும். இதை ஊற்றியே அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுரும். இதில் ஒரு பிழிஞ்ச லெமன் தொலியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு அரை லெமன் கூட போட்டுக்கிடலாம். இதை எப்போ போடும்போது ஒரு அரை லெமன் அந்த தொலியோடு வெட்டி போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா அரைங்க. அந்த தண்ணியை நம்ம ஊற்ற வேணாம். நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால, இந்த கத்தாழையும் நம்ம போட்டிருக்கிறதுனால தண்ணி வசையாக தான் இருக்கும். நம்ம அரைக்கும் போது நல்ல சுலபமாக அரைஞ்சிரும். நல்லா இப்படி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம குளிக்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா நம்ம தலையில் இதை அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஊறட்டும். நம்ம தலைச்சூடு, கண்ணெரிச்சல், பொடுகு தொல்லை எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மருந்து. எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா நம்ம தலையில் ஊறின பிறகு அதுக்கு பிறகு நம்ம போய் குளிக்கணும். குளிச்சிட்டோம்னா ஒரு ஷாம்பு எதுவும் போட வேண்டாம், சும்மாவே குளிச்சிருங்க. இந்த முடி ரொம்ப உதிர்றது, இந்த தலைச்சூடு, கண் எரிச்சல், இது அவ்வளோத்துக்கும் இது ஒரு நல்ல மருந்து. செஞ்சு பாருங்கள், பலன் பெறுங்க. இது எப்படி உங்களுக்கு இதோடைய பலன் தெரிஞ்சிச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.